என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. அண்ணி மற்றவங்கள எங்க அண்ணி? ஐயோ எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அண்ணி, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்களே இப்போ பதறனா நான் என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். பிள்ளைய உள்ளே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன். தம்பி சுனிதா, மல்லிகா, மற்றவங்கள எங்கப்பா? எல்லாருமே பதட்டமாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரி இருங்க, நான் அண்ணங்கிட்ட பற்றி இங்கே வர சொல்கிறேன், சரிங்களா? என்னடி சும்மா வா வான்னு கூப்பிட்டு இருந்தேன், எங்க குழந்தை எங்கடி? அப்பா கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க. என்ன மாதோ வந்துட்டேன் பாரு. தங்கமயிலு உன்னை காணம் தாண்டி தேடிட்டே இருந்த அப்பா. உங்க அம்மா பாரு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்னன்னு கேளு. அப்பா கிட்ட வாங்கடி சொல்லும். தங்கமயில் அம்மா 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 தங்கமயிலுடி, என் பட்டுக்குட்டிடி. ஆமாம் ஆமாம், பட்டுக்குட்டி. நீ வந்ததுலேருந்து உங்கள் அப்பா என்னை கண்டுக்கிறதே இல்லடி, என்னன்னு கேளு. பத்தாவதுக்கு நீ என்ன மாதிரி ஜெராக்ஸ் அடித்த மாதிரியே இருக்கியா? சுத்தம். சுனிதெல்லாம் வேணாம். இப்போ உங்கள் அப்பாவுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? குட்டி பாப்பாவாகி உன்னை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏய், அவளுக்கு என்ன பேர் இல்லையாடி? அழகா பேர் வச்சிருக்கீங்கல்ல, ஐஷுன்னு சொல்லிட்டு. என் செல்ல ஐசு குட்டி. அப்பாவை பக்கம் இருக்கவே முடியறதில்ல என் செல்லம் ஐசு. அம்மா அம்மா கிட்ட இங்கே வாங்க, அம்மா கிட்ட வாங்க. பாடி என் குட்டி. அம்மா ஐசு குட்டி. அம்மாவையும் உனக்கு பிடிக்கணும். அப்பா செல்லன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அம்மா வேணாமாடி, கஷ்டப்பட்டு பெற்றிருக்கேனே. ராஸ்கல், அப்பா முத்தம் கொடுத்தா அப்பாவுக்கு முத்தமே கொடுக்கல, உங்க அம்மாவுக்கு போய் முத்தம் கொடுக்குறியா? பாத்தியா, நீ உங்க அம்மா மாதிரியே பக்கா தாண்டி. சரியான ஆளுங்க ரெண்டு பத்தியும், அம்மாளும் மகளும். வச்சுக்கிறேன் வாங்க உங்க ரெண்டு பத்துக்கும். அப்பாவுக்கு அம்மா கொடுக்க மாட்டேயாடி? பாவம் ஃபீல் பண்றாருடி. ஐயோ சாமி, என் பட்டுக்குட்டி. தாத்தா கிட்ட வரியா? சரி மாமா, நீங்கள் வேணா அங்கே கொஞ்சம் நேரம் இருங்க. பாப்பா இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் நான் வச்சுட்டு கொண்டு வந்து தரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு தான் ரொம்ப நேரம் குழந்தை கூட இருக்கீங்க, மிச்சப்படி என் கூட தானே இருக்கா. சரி நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் போகிறேங்க. சரிங்கப்பா. போட்ட வந்துட்டீங்களாடி என் செல்லும்? உம்மா அழகு குட்டி, என் தேவதை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃபேமிலி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நம்புகிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா, என்ன மாதிரியே என் வீட்டுக்காருக்கு அழகாக ஒரு குட்டி சுனி குட்டியை பெற்றிருக்கேன். ஆனால் பேர் வந்து என் பேர் சுனி, அவள் பேர் ஐசு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே மறுபடியும் இதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு சீரியலுக்கும் ஆதரவு கொடுங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக தான் இருக்கும், வேறு மாதிரி கதைக்களம் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அது வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய சில உறவுகளை வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் அதே மாதிரி காலேஜ் டைமில் நடக்கிறது, ஸ்கூல் டைமில் நடக்கிறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் போகும். ஸோ மறக்காமல் பாருங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி எல்லோரும் இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு. எங்களை மறந்துடாதீங்க. அடுத்த சீரீஸோட இன்ட்ரோ உங்களுக்கு வந்துட்டு போடுவாங்க. அது வந்து நாளைக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே மேபி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே பாருங்கள், முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் அடுத்து என்ன சீரீஸ் போட போகிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் உங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு அழகான ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. என் வீட்டுக்கார் பேர் வெற்றி, என் பொண்ணு பேர் ஐஷு, அப்புறம் நான் சுனிதா. மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். குட்டி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுடா. ஃப்ரெண்ட் இப்போவுமே சொல்லிட்டா. சரி பாய் பாய். குட்டி தங்கம், பெரியப்பா கிட்ட வரியாடி தங்கமயிலு. தங்கமயிலு என் செல்ல குட்டி தங்கம். என்ன சாமி, அப்பா கூடயும் அம்மா கூடயும் சண்டையா? பெரியப்பா வீட்டுக்கு போயிடலாமா? நீ பெரியப்பா கூடயே இருந்துடுறியா?
ஓகே ஓகே, நீ அங்கே போயிரு, நான் தீரனை தூக்கிட்டு வந்து வச்சுக்குவேன், அவ்வளோதான். அப்பா எப்பப்பா சித்திக்கு பாப்பா வரும்? ஏய், அவளாலலாம் உன்னை தூக்க முடியாதுடா சொல்லும். வா பெரியப்பா கிட்டே இரு, இல்லாட்டி அம்மா அப்பா கிட்டே இரு. கீழே இறங்கி அண்ணா கூட வேணா நில்லு. அவன் உன்னோட ஹைட்டு தாண்டி இருப்பான், உன்னை விட கொஞ்சம் தான் அவன் பெரியவன், தூக்க முடியாது இதுக்கு பட்டு. சித்தி நான் தூக்குறேன், கொடுங்க. நீங்கள் வேணா கொஞ்சமாக பிடிச்சிக்குங்க. அவள் அழுகுறா சித்தி, கொடுங்க. ஓகேடி தங்கமயிலு, இந்தா உன் தங்கச்சியை நீயே பத்திரமா வச்சுக்கோ. ஃப்யூச்சரில் நீ தான் இவங்களெல்லாம் பார்க்கணும், ஏன்னா இந்த வீட்லேயும் நீ தானே பெரியவன், அதனால தான். தங்கம் பார்த்து தூக்கணும், பாப்பாவை பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? நான் பார்த்துக்குவேன்ப்பா. ஏன்பா? வாடி தங்கம் பட்டுக்குட்டி, தீரண்ணா கிட்ட வா. பட்டு என்னடி பட்டு அண்ணாவது இப்படி இருக்கீங்க? என்னடி பட்டு? ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன பிறந்தங்காட்டி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கல்ல. ஐயோ, என் அக்கா மாமா மாதிரியே இருக்கான் தீரன், ரொம்ப அழகு. மாமா மாதிரியே சுருட்ட முடி, அப்புறம் கலரெல்லாம் அக்கா மாதிரி, குணாதிசயமும் அக்கா மாதிரி தான் இருப்பான் போல இருக்கு. ஆனால் இங்கே எல்லாம் உருவத்துல எல்லாம் உன்ன மாதிரி தான் இருக்கான், ஆனா சேட்டையில உன்னை விட டபுள் மடங்கா இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் கலந்த கலவை தான். குட்டி பாப்பா ஐசு இல்ல சாமி. குட்டி பாப்பு குட்டி, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? பாப்பு குட்டி எனக்கு தான் சித்தி, உனக்கு பெரியமாடி. இல்ல சாமி, அவங்க ரெண்டு டைப்லயும் உறவு முறை வரும். வெற்றி மாமாவை விட அரவிந்த் மாமா சின்னவங்க, அதனால அப்படி கூட்டா சித்தி ஆகும். சுனிதா, அதாவது உங்க சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க முறை பிரகாரம் பார்த்தா பெரியம்மா ஆவாங்க. பாப்புக்கு எப்படி கூப்பிட தோணுதோ கூப்பிட்டும், பெரிய போனானதுக்கு அப்புறம் முறை சொல்லி கரெக்டாக கூப்பிட சொல்லிக்கலாம், சரியா? பட்டு குச்சி அண்ணாக்கு ஒரு முத்தா குட்ரி. அனிகா எங்க? அவன் எங்க? சூரி எங்க? சூர்யாவும் உங்க மாமாவும் அந்த பக்கம் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ரகு மாமாவை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்கடா. எங்க மல்லிகைக்காவும் வினிதாவையும் சக்தி மாமாங்களை எங்க? யாரையுமே காணோம். அம்மாலாம் எங்கடி? எல்லாருமே லேபர் வார்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த வாண்டுகளை சமாளிக்க முடியாம தான் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோமா. இவங்க ரெண்டு பேரும் பாசமலை பொழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோம். லேபர் வார்டில் மல்லிகைக்காவும் கூட இருக்காக்கா, பார்க்கணும்ல. வினி எங்க? அவளை கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்ல வினி தானே, ரெஸ்ட் எடுத்துட்டு. ஏன் அவள் இப்படி இருந்துட்டு வரணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம். அனிதா நல்லா இருக்கியா? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையாம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. உங்க தம்பி நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வெற்றி மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. சென்னை போனதுலேருந்து ஆள் இங்கே வரவே மாட்டேங்கிற. ஊருன்னு ஒன்று இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னடி பட்டு எல்லாத்துக்கிட்டையும் மாறி மாறி தவிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? அவளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அனிதா. இங்கே எங்கே தூங்க வைக்கிறது, அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு பசிக்குது, அப்பா எதாவது வாங்கி கொடுக்கீங்களா? வாடி பட்டு, ரெண்டு பேத்தி கூட்டிகிட்டு போய் நான் பாலும் வேறு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். என்னாச்சு என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? உங்களெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நீங்கள் தான் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களே பிரதர், வேலை குடும்பம் குழந்தை அப்படியே போயிட்டீங்க. பாடி பட்டு. டேய் தீரா இங்கே வா. டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து சித்தப்பாவை டார்ச்சர் பண்ணுறீங்கடா. டேய் விடுன, இவங்களை தாங்காம யாரை தாங்கிறது? ரெண்டு பேர் ஓடி வந்து ஒட்டிக்கிச்சு, இந்த மாதிரி பாசம் வருமா? சூர்யா எங்க மாமா? அவனை தான் பார்க்கணும்னு ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆளையவே காணோம். உனக்கு என்னம்மா, நீ பாசமான அன்பான அமைதியான பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன். நான் பாரு சரியான டார்ச்சர். அவங்க அம்மாவையும் ஒரு வழி பண்ணிடுறான், என்னையும் ஒரு வழி பண்ணிடுறான். பாவம் எங்கள் அம்மானால பின்னாடி ஓடவே முடியல. அவனுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாதுமா. ஏன் மாமா, கவின் மாமா கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே, அவர் பார்த்துக்குவாரே. கொஞ்சம் பொறுப்பான பையன் தானே. யார் அவனா? இவனுக்கு குறும்பு சொல்லி கொடுக்கறதே அவன் வேலையாக தான் இருக்கு, நீ வேற. கவின் மாமா கல்யாண வேலையெல்லாம் எப்படி மாமா போயிட்டு இருக்கு? சூப்பர்மா, சூப்பராக போயிட்டு இருக்கு. எப்படியோ அன்னைக்கு பிரசவம் முடிஞ்சோடனே ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தள்ளி வச்சுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஏன் ப்ரோ நிஷா வீட்டில் ஓகே பண்ணிட்டாங்களா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுல்ல? ஓ எல்லாம் சூப்பராக முடிஞ்சுது ப்ரோ. அவன் நல்ல பிஸ்னஸில் இருக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து கேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல. 2 பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு, கவின் இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படி உங்கள் கூடவே இருந்துக்கிறேன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் சமாதானம் ஆகாமல் இருந்தாங்க. அப்படி எப்படியோ அது இதையும் பேசி இந்த லாஸ்ட் 1 இயராக கன்வின்ஸ் பண்ணி இப்போது போன வீக்கு தான் ஓகே பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா அண்ணி, அர்ஜுன் அண்ணா, ரகு அண்ணா, காயத்ரி அண்ணி இவங்க எல்லாருமே தான் வந்து பேசி எப்படியும் இது பண்ணிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. மாமியாரெல்லாம் ஓகே எல்லாம் விசாரிச்சுட்டு தான் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து. இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், கவின் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். இப்படி இவங்கெல்லாம் வந்து பேசவும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சித்தி எப்படி இருக்காங்கடா, நல்லா இருக்காங்களா? ஓ நல்லா இருக்காங்க மாமா, உங்களெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கால் வலினால தான் அவங்களால வர முடியல. சென்னைக்கு வந்த பிறகே பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்க வேணான்னு சொல்ல சொன்னாங்க மாமா. பிரச்சனை இல்லைம்மா, சித்தி நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். சரியா, நல்லா தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேம்மா. அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறியே அதுவே சந்தோஷம். இப்போதான் அனிதா அவனை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அனிதா. இவ்வளோ பொறுப்பான ஒரு மருமகளாக மாறிட்டியே, ரொம்ப ஹாப்பிம்மா. ஆமாக்கா, எனக்கும் உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷம்தாக்கா படுறேன். எங்களோட நீ ரொம்ப பொறுப்பாக மாறிட்டக்கா. எப்படி இப்படி ஆனேன்னே தெரில. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அனிதாக்கா. லவ் யூ அனிதாக்கா. ஐயோ ஆமாண்டி, நீங்களே என்னை லவ் யூ மிஸ்ஸின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இப்போ இந்த ஃபீலிங்கெல்லாம் அனுபவிக்கிறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். பத்தாதிக்கு அரவிந்தும் சூர்யாவும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அரவிந்த் என் மேலே அவ்வளோ உயிராக இருக்கார். சூர்யா மட்டுமா, ஐயோ அத்தை அதுக்கு மேலே எல்லாருமே என் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நிறைவாக இருக்குடி எனக்கு. உங்களை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்கள் என்னமோ நினச்சோம், ஆனால் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. உங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம் ஆமாங்க, உண்மையாக அனிதா ரொம்பவே மாறிட்டா. இப்போ எனக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஆயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 1 வருஷம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடுச்சு. அனிதா, ஐ லவ் யூ அனிதா. நீ இல்லாமல் வேறு யாரும் என் வாழ்க்கையில் என் கூட இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியாது அனிதா. ஐயோ எல்லாரும் எனக்கு இப்படி என்னை வெக்கப்பட வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது. உங்கள் எல்லாத்தோட மனசுலையும் நானும் ஒரு இடம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தீரா, சித்தப்பா கிட்ட என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாருமே வாங்க. மல்லிகக்கா என்னாச்சு? என்னக்கா ஆச்சு? சீக்கிரம் சொல்லுக்கா. பையனா பிள்ளையா? சொல்லுங்கக்கா, பையனா பிள்ளையா? ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னும் இல்லடி, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பிரசவம் ஆனோன்னா நான் வந்து கூப்பிட்றேன். வெளியே தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அப்படியே தீரன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். தீரா, சாப்பிட்டியாப்பா? பாப்பாக்கும் சாப்பிட கொடுத்தீங்களா இல்லையா? இருந்து டூக்குலம்மா, டூக்குமா என்னம்மா? அம்மா பிரசவ வார்டிலே இருக்கேன்ப்பா. என் மேலே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அம்மா வந்து குளிச்சுட்டு வந்த பிறகு உங்களை நான் தூக்குறேன். சரியாடி? 2 பேத்துக்கும் சாரி. நான் வந்த உடனே தூக்குறேன். சரியா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? நீ இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் அப்பாக்க போகிறேன். ரொம்ப ஹாப்பிடி. நம்ம 2 பேரும் இனி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குழந்தைகளோட, நம்ம ஃபேமிலியோட. எனக்கு அது மட்டும் தாண்டி வேணும் இனி. எனக்கும் தாங்க. நம்ம 2 பேரும் இப்படி வாழ்வான்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் ஆரம்பத்தில் என்னை வந்து வேண்டான்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது தெரியுமா? ஆனால் இப்போ உங்களை மாதிரி வேறு யாராலையும் என்னை நல்லா பார்த்துக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. உண்மையாக என்னோட காதல் பொய்யாகலைங்க. உண்மைதான் வினி, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வினி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபாக அமையிறது நினச்சி. எங்கள் அம்மா அப்பவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, போனதை பற்றி கவலைப்படாதடா, உனக்கு இருக்கிறது தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மைதான் வினி. உன்னோட விஷயத்தில் நான் உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உன்னை ரொம்ப காயப்படுத்தினேன், அந்த மாதிரிலாம் நினைக்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது வினி. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் நல்லா பார்த்துக்கணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் வினி. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? என் மேலே எதுவும் வருத்தமும் கோவமும் இல்லையே? நீ அது மாதிரி சங்கடப்பட்டீங்கன்னா குழந்தைக்கு தான் பாதிக்குமா? குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு வேற தெரியல. உனக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்க. எந்த நர்வஸும் ஆகாத. உனக்கும் வேற இன்னும் 1 or 2 months குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சுல்ல. அதனால நர்வஸ் ஆகாமல் நார்மலாக இரு. ஆமாம்,
எல்லாரும் என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. உனக்கும் பேபி பிறக்கிற டைம் ஆயிடுச்சுமா, அந்த மாதிரி சவுண்ட் அதெல்லாம் கேட்கும்போது உனக்கு ஏதாவது பயம் வந்து அதனால வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எல்லாரும் உன்னை இங்கே இருக்க சொல்லிட்டு என்னையும் கூட இருக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு வருத்தப்படுற? எல்லாமே புரியுதுங்க, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நானும் அங்கே போகாமல் தனியாக இருக்கேன் பாருங்கள். இப்போ அனிதா கூட அங்கே வந்துட்டாலாம். இப்போ தான் சுனி எனக்கு ஃபோன் பண்ணா. குழந்தை பிறந்த பிறகு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வாடி, நாங்களே இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறா. என்ன பெரிய மனுஷியான எங்கள் அண்ணியே சொல்லிட்டாங்க, நீ அவங்க பேச்சை மறுத்த அப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க, பார்த்துக்க. உங்களுக்கு வேணா அவள் அண்ணியாக இருக்கலாம், ஆனால் அவள் என் தங்கச்சி. என்ன அவள் மிரட்டுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பிச்சு போடுவாள். வயசுல என்னை விட சின்னவளா இருந்தாலும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணங்காட்டி அண்ணி தானே ஆவா, அப்புறம் என்ன பண்றது சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் கூட எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் என்கிட்ட நீ வந்து என்னை முதல்ல லவ் பண்ணதெல்லாம் சொல்லவே இல்லை? விதி மட்டும் சேர்த்து விட்டலன்னா என்ன ஆகுறது? விதி மட்டும் நம்மளை சேர்த்து வைக்கலன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விதி வலியது தானே. நான் உங்களை எவ்வளோ நேசிச்சேன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை குளத்தாங்கரையில் பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் தான் அனிதாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்களே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை அக்செப்ட் பண்ண முடியும்? பத்தாதிக்கு நீங்கள் அனிதாவை தானே பொண்ணு கேட்டு வந்தீங்க, என்னையவா பொண்ணு கேட்டு வந்தீங்க? அடாடாடா, என் பொண்டாட்டி இப்போ பேச ஆரம்பிச்சாலே நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? நீ ஏன் ஆளு தான், அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ உங்கள் அக்கா மேலே அந்த வயசுல இருந்து ஈர்ப்பு, அவ்வளோதான். ஆனால் எனக்கான சரியான ஜோடி நீ தாண்டி என் செல்லா குட்டி. ஆமாம் ஆமாம், ஒன்றும் இப்போ பேசி சமாளிக்க வேண்டாம். ஜூனியர் வரட்டும், உங்களை பின்ன சொல்கிறேன், பின்னி. எப்படியும் மல்லிகை அக்காவுக்கும் சுனிதாவுக்கும் அதே மாதிரி உங்கள் அக்காவுக்கும் எல்லாம் பையன் பொண்ணு பையன் பிறந்தாச்சு. இனி உங்கள் காயத்ரிக்காக்கு என்னன்னு தெரில, உனக்கு என்னன்னு தெரில. ஆமாம், உனக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுற? எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்தா போதுன்னு இருக்கு. அவன் நல்லபடியாக, அவனோ அவளோ எனக்கு நல்லபடியாக இருந்தால் போதுங்க. ஆமாம், என்ன கேட்குறீங்களே? உங்களுக்கு யார் மாதிரி வேணும்? எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான கியூட்டான கோல்டன் ஹேர் இருக்கிற ஒரு கோல்டி லாக்ஸ் வேணுமே. உங்களுக்கு ரொம்ப குசும்பு தாங்க. எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும். அப்பதான் உங்களை திட்ட சக்க அவனை நல்லா திட்டுவேன். பாரு உனக்கு. சரி, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாமா நம்ம? ஆமாங்க, நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க. நம்ம கொஞ்ச நேரம் போய் வெளியே இருக்கலாம். குழந்தை பிறந்தா பார்த்துக்கலாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் இருக்காங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேனேங்க. மேக்ஸிமம் குழந்தை பிறந்திருக்கும். ஏன்னா அக்கா சொன்ன டைமிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள குழந்தை பிறந்துரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போமே. ரியலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. லவ் யூங்க. லவ் யூலாம் வேணா, ஒரு முத்தா கொடு. போங்க. கல்யாணம் பண்ணி குழந்தைய பக்க போற ஒரு முத்தம் கிட்ட தர மாட்டேங்கிற ஏண்டி? ஐயோ, உங்களோட நீ தராட்டி போ, நான் தரேன். பாப்பார், அம்மா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூடி என்று சொல்ல பொண்டாட்டி. எப்பவும் நீங்கள் என் கூட இப்படியே இருக்கணும். உங்கள் பையனோ பிள்ளைய வந்ததுக்கப்புறம் மாறினீங்க, அப்புறம் பாருங்க. மாற மாட்டேடிய செல்லக்குட்டி. என்ன ப்ரோ, ரொம்ப பதட்டப்பட்டு இருக்கீங்க போல இருக்கே. எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், கவலைப்படாதீங்க ப்ரோ. இல்லைடா அரவிந்த், ரொம்ப பயமாகவே இருக்குது. அவளை வேற நான் இன்னும் பார்க்கவே இல்லைடா. பிரசவ வலி வந்துச்சுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வரைக்குமே அவளை பார்க்குறக்கே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குடா, ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. வலிக்காமல குழந்தை பெற்றுக்க முடியாது ப்ரோ. அவங்கள விட சின்னவ சுனிதாவே குழந்தை பெற்றுக்கிட்டால, எதுக்கு பயப்படுறீங்க? காயத்ரி எல்லாம் தைரியமானவங்க. இருக்கிறதுலே தைரியசாலின்னா காயத்ரி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ப்ரோ இவ்வளோ பயந்துக்கிறீங்க? ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பெயினாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும் ப்ரோ. நீங்கள் போய் அவங்கள பார்த்துட்டு ஒரு டைம் பேசிட்டு வரலாம்ல. என்ன பண்ணுறது வெற்றி, மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ளே ஜென்ஸிவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு கரெக்டாக பிரசவம் ஆகும்போது கூப்பிடுறோம். அது வரைக்கும் நிறைய கேர்ள்ஸ் இங்கே உள்ளே இருக்காங்க, அதனால உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதான் போகல. லேடிஸை மட்டும் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அம்மாவும் கொஞ்சம் எனக்கு ப்ரெஷர் இருக்கிறோம், அதனால் நான் போய் பார்க்க மாட்டேன்னு பயந்துட்டாங்க. அத்தை சொல்லவே வேணாம். அதனால தான் மல்லிகாணி நானே போய் பார்த்துக்கிறேன், யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க, பிரசவம் ஆகும்போது கண்டிப்பாக வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா எனக்கு பிரசவம் ஆகும்போது, சாரி என்னோட பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆகும்போது அத்தனை ஆறுதல் சொன்னா இல்லடா, அதே மாதிரி தான்டா இப்போவும் காயுக்கும் அப்படிதான் நார்மலா பிரசவம் ஆகும். பயந்துக்காதடா. இத்தனைக்கும் மல்லிகாவோட அவ தைரியசாலி, நல்லபடியா குழந்தை பெற்றுட்டு வருவா. வெளியிருந்து நம்மள ப்ரே பண்றதை மட்டும் பாக்கலாம்டா, சரியா? இப்பதான் நர்வஸ்னு என்னன்னு தெரியுதா? அவங்க வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது இல்ல, அவன் பொண்டாட்டிக்கு வரும்போது தான் தெரியுது இல்ல. ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் அவ்வளோ பதட்டமா நிக்கிறதுன்னு சொல்லிட்டு.
ஏன்னா இதான் சொல்லி காட்டுற நேரமானே. நீ வேற ஏன்னா பதட்டத்தை எச்சு பண்ணாதானே. ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எச்சா பதட்டத்தை இன்க்ரீஸ் பண்றீங்களே என்ன. அண்ணே என்னாச்சு, குழந்தை பிறந்துருச்சா? என்ன பேபி அண்ணி, பையனா பொண்ணா? சீக்கிரம் சொல்லுங்க அண்ணி. இன்னும் டெலிவரி ஆகலைங்க. டெலிவரி ஆக போகுது. உங்களை டாக்டர் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வாங்க உள்ளே போவோம். இப்போ காயத்ரினியும் பக்கத்துக்கே பயமா இருக்கு. வினிதாக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் எப்படி இது பண்ண போறேன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு தைரியத்தை வர வச்சுக்கணும். ப்ரோ, நீங்கள் போய் அன்னிக்கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுங்கள். ஏன்னா பிரசவம் ஆகும்போது ரொம்பவே பயமாகவும் இருக்கும், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். போங்க ப்ரோ, போங்க. அவள் அழுதாலே என்னால் தாங்க முடியாது. இப்போ கத்தி கதறுனா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ சாமி. டேய், போடா, உனக்காக காயு காத்துட்டு இருப்பா. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, போ. இங்க பாரு, அங்க போயிட்டு சும்மா அழுதுட்டு இருக்காத. ஐயோ என்னால பார்க்க முடியல, தாங்க முடியலன்னா சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ போய் அங்க மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து போகாத. அவளே நார்மல் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவா. அதை விட்டுட்டு போய் அங்க நின்று அழுதுட்டு அவ தன்னம்பிக்கை உழைச்சிட்டு நிக்க கூடாது. சரியா ரகு? நமக்கு கஷ்டம் நிறைய இருக்கும், பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். ஆனா நம்ம மூஞ்சில தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களும் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுவாங்கடா. நம்பிக்கையா பேசு, பயப்பட வேணான்னு சொல்லு. நீ தான் தைரியமா போகணும் ரகு. பயப்படாம போயிடுவாங்க அண்ணா, போங்க. அட ஏன்பா நீ வேற. உனக்கு இந்த சூழ்நிலை வரும்போது தெரியும். என்ன நாள் தொலைவில் இல்லையே, கொஞ்ச நாள்ல தானே தெரியும்ல. பாரு, எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ண இல்ல ப்ரோ. போ ப்ரோ, சும்மா நீயே இப்படி பயந்துட்டு இருந்த என்ன பண்றது. இல்ல அர்ஜுனண்ணா, போயிட்டு வாடா. ரொம்ப பயந்துட்டல. இருக்காத, தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது, நல்லபடியா வந்துருவா. போ, நீ போய் தைரியமா விட்ட பேசு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. ரகு போயிட்டு வாங்க. சுனிதாவும் அனிதாவும் காயத்ரி அணியை விட சின்னவங்க தானே. அவங்களே எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு காயத்ரி அணியெல்லாம் தைரியமா தான் இருப்பாங்க. நீங்க தான் ரொம்ப பயந்துக்கிறீங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ஓ சரி போறேன். சும்மா எல்லாரும் ஏன் என்னை இது பண்ணிட்டே இருக்கீங்க. நான் போயிட்டு வரேன்ப்பா. எனக்கு எப்போதான் டாக்டர் பிரசவமாகும்? வலிக்குது டாக்டர், சீக்கிரம் டாக்டர். காயத்ரி, இதுக்கே அழுதா என்ன பண்றது? இனி கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 minutes தாம்மா. கொஞ்சம் அப்போ மட்டும் பெயின் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பயந்துக்கவே கூடாது. டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு இது என்ன பீஸாவா? இந்தாங்க 1/2 hourல டெலிவரி, 1 hourல டெலிவரின்னு சொல்லிட்டு. குழந்தைமா மெல்லமாக தான் வரும். கொஞ்சம் வலி பொறுத்துக்குங்க. உங்கள் அம்மாவை இப்படி தானே பெற்று எடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அக்கா வாக்கா, இங்கே வாக்கா, என்னால் தாங்க முடியல. ப்ளீஸ் வா மல்லிகாக்கா, ப்ளீஸ் காக்கா மல்லிகக்கா, என்னால் தாங்க முடியல. அவன் எங்கே? அவனை கூப்பிடு மல்லிகக்கா, அவனை கூப்பிடு. என்னால் தாங்க முடியல மல்லிகக்கா, ப்ளீஸ் மல்லிகக்கா. அவரை கூப்பிடு ரகுவை கூப்பிடுக்கா. என்னடி உனக்கு மல்லிகக்கான்னு சொல்லிட்டு வலிங்கிறது இருக்க தாண்டி செய்யும். ஒன்றும் பண்ண முடியாதுடி. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரேன். டெலிவரி ஆகிடும். இன்னொரு 5 to 10 minutesல டெலிவரி ஆயிடும் தானே டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஏன் இப்படி? உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், வந்துட்டுருக்காரு. ஐயோ வலி தாங்க முடியலையே. அம்மம்மா அப்பப்பா. ஐயோ காயும், இங்கே பாரு, உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, கொஞ்சம் பேசி புரிய வைங்க. ஐயோ சாமி, தையத்தக்கான்னு குதிக்கிறா. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க. காயு மூட்டு போட எல்லாம் உன்னாலதான். நான் தான் அப்பவே வேணாம் சொன்னேன்ல. கிழிஞ்சுது உங்க பொழப்ப. இப்படியா? இங்க பாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். இப்போ நீ மட்டும் இந்த மாதிரி பிரசவ வலி அனுபவிக்கிற, எல்லாரும் தானே அனுபவிக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியா இருக்கும். கொஞ்ச நேரம் தான் இந்த வலி இருக்கும். டேய் முட்டைக்கண்ணா, இப்படி பேசியே என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டல. வலி எனக்கு தானே வருது, உனக்கு வருது. உனக்கு கொண்டுடுவோம் பார்த்துக்க. ஏதாவது டைலாக் பேசினேன், இந்த குளுக்கோஸ் பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சிருவோம் மாயில. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஏய் என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகுற நீ? பிபி ஏறிடுச்சு, என்ன பண்றது? கொஞ்சம் கம்முன்னு. ஏன் சார் நீங்க அமைதியா இருப்பான்னு பார்த்தா இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஷோ ஏய் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெலிவரி டைம் ஆச்சு, கொஞ்சம் அமைதியாரு. பேசாம படு. ஏமா நீ அந்த பக்கம் வாமா. அம்மா எனக்கு முடியல வலிக்குது. ஐயோ ஏப்பா தம்பி, உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி புஷ் பண்ண சொல்லு. புஷ் பண்ணு. கொய்யால உனக்கு கொன்றுண்டா பத்துக்க. அம்மா ஐயோ அம்மா வலிக்குதே.
என்னால் வலி தாங்க முடியல. ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஐயோ ஒன்றும் இல்லை டெலிவரி ஆக போகுது. கொஞ்சம் கை பிடிங்க தம்பி, கொஞ்சம் கை பிடிங்க. ஒன்றும் இல்லை, பயந்துக்காத, அக்கா கூட இருக்கேன் சரியா? பயந்துக்காத. உனக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்தோத்திரம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுது ப்ளீஸ். காயு காயு அழுகாது காயு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காயு. அம்மா வலி தாங்க முடியல. புஷ் பண்ண நர்ஸ் அந்த பக்கம் பாருங்க, குழந்தை பத்திரமா பிடிங்க. புஷ் பண்ண வெளியே வரான். ஓ சூப்பர் பாய் பேபி. அப்பாடா எப்படியோ பிரசவம் ஆயிடுச்சுப்பா. காயத்ரி இதுக்கே கவலைப்பட்டா எப்படி? அடுத்து இன்னொரு பேபி உள்ள இருக்குல்ல, அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பொசிஷன் வருது. ஐயோ என்னை விட்டுங்கடா சாமி, என்னை விட்டுங்கடா, எப்படியாவது எடுத்து விட்டுங்க, என்னால் முடியல. ஐயோ கவலைப்படாதடி ப்ளீஸ்டி. உனக்கு ட்வின் பேபி தானே, அதனால அப்படி தாண்டி இருக்கும். ப்ளீஸ்டி கொஞ்சம் பொறுத்து கூடி ப்ளீஸ். இதே மாதிரி தான் ஒரு 2 minutes 4 minutes ப்ளீஸ். ஐயோ என்னால் காயு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ டெலிவரி பார்க்குறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, டெலிவரி அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ கடவுளே காயு. டாக்டர் முடியல டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப பெயினாக இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அப்படியே ட்ரை பண்ணுங்க, குழந்தை பொசிஷனுக்கு வருதும்மா. அம்மா அப்படிதான் அப்படியே ட்ரை பண்ணுங்க, முக்குங்க. டாக்டர் சூப்பர் பெண் குழந்தைங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மேலே இது இல்லைல்ல. அம்மா லவ் யூ. எனக்கு 2 பிள்ளைங்கடி, 2 பிள்ளைக்கு பாணுன்னு பொண்ணுன்னு. அம்மா லவ் யூடி. ஐயோ குழந்தைனாரி, இது ஹாஸ்பிட்டல். எப்பா நாங்களாம் இங்கே இருக்கோம்ப்பா. சாரி டாக்டர் சாரி. எல்லாம் உன்னாலதான் வந்து வச்சுக்கிறாரு. கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாக இருக்கும் தம்பி, நீங்கள் வெளியே போங்க, நாங்கள் குழந்தைய குளிப்பாட்டி கொண்டு வந்து காமிக்கிறோம், போங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நல்லபடியாக 2 பேத்துக்கும் நார்மல் டெலிவரியே பண்ணி விட்டுட்டீங்க. இங்கே உங்கள் தங்கச்சியை வச்சுட்டு படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. நல்ல வேளை நார்மல் டெலிவரியே ஆயிடுச்சு. எப்படியோ ஒன்று சந்தோஷங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். குழந்தைங்க நல்லா இருக்காங்களா டாக்டர்? வெயிட் எல்லாம் நல்லா இருக்காங்க, பேபிஸ் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் டெஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி டாக்டர், ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சரி நீங்களாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மல்லிகா நீங்கள் மட்டும் கூடவே இருங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. அண்ணி நான் வெளியே போய் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் சொல்கிறேன். உங்களை நீங்கள் வெளியே வரும்போது பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். சீக்கிரம் போங்க, எனக்கே என் பசங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. சரி அண்ணி சரி. நான் அப்பா ஆயிட்டேன், வெற்றி சக்தி, நான் அப்பா ஆயிட்டேன். ஒரு குட் நியூஸ். என்ன குழந்தைன்னு சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு பதட்டமா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. நான் அப்பா ஆயிட்டேன். இப்போ காயுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு, பையன் 1 பொண்ணு 1. ஃபர்ஸ்ட் பையன், 2வது பொண்ணு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2மே ஐயோ அழகா கியூட்டா இருக்கு. பொண்ணு அப்படியே அவளை மாதிரி இருக்கு, பையன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். அண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. நான் ட்வின்ஸுண்ணே, எனக்கு 2மே பையனும் பொண்ணும். ஐயோ என்னால் தாங்கவே முடியலண்ணே. எனக்கு ட்வின்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 2மே பையனாக இருக்குமோ இல்லை 2மே பொண்ணாக இருக்குமோ அப்படி தானே நினச்சேன். ஆனால் அவளை மாதிரி ஒன்று என்ன மாதிரி ஒன்றுண்ணே, என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியலண்ணே. ஐயோ கீழே விடுங்க, ஐயோ கீழே விடுங்க. அவ்வளோதான் ப்ரோ, பார்த்தீங்களா அண்ணி சூப்பராக அழகாக குழந்தைய பற்றி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தேன்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான் ப்ரோ. சரிங்களா, கவலையே படாதீங்க, எல்லாமே நல்லா இருக்காங்களா, அதுவே நமக்கு போதும். ஏதாவது வேற ஏதாவது சொன்னாங்களா? அண்ணி ஏதாவது பேசினாங்களா? பெயின் எல்லாம் இன்னும் இருக்கான்? அட ஏங்க காய்ச்சி ஊற்றிட்டான், குழந்தை பெற்றெடுக்கிறதுக்குள்ள நம்மளை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நல்லபடியாக குழந்தை பெற்றெடுத்துட்டால, எனக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன், வலி தாங்குவாளா மாட்டாளா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஓகே, நார்மல் டெலிவரி ஆகணுன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்போதான் பதட்டம் ஜாஸ்தி ஆகுது. வினி எப்படி குழந்தை பெற்று எடுத்துட்டு வர போறாளோ, வழியெல்லாம் தாங்குவாளா? நானும் இந்த மாதிரி டென்ஷனா இந்த இடத்துல அப்படியே கத்தி மொழியில நிக்கிற மாதிரி நிக்கணும். உங்களை பார்த்தா அப்படிதானே இருந்துச்சு. அட ஏங்க ப்ரோ கத்தி முனையா இது? எப்பா எப்படி இருந்தது தெரியுமா? இப்போ நார்மலாக டெலிவரி ஆன பிறகுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அவள் கத்துறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ குழந்தையே வேணாங்கிற லெவலுக்கு ஃபீல் பண்ணேன். அவள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்தோன்னதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ப்ரோ.
போதும் போதும், இதுக்கு மேலே நான் நினச்ச மாதிரி 2 பேரும் பிறந்துட்டாங்க. போதும்ப்பா, இதுக்கு மேலே அவளை பாவம் இந்த 2 குழந்தைகளை வளர்த்துறது பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் உன்ன மாதிரி அண்ணன் மாதிரி குறும்புக்கு 2 பேர் இருக்காங்க. பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் தான். எனக்குமே அதான் சந்தேகம்ண்ணே. என்னமோப்பா கரெக்டாக சொல்கிறீங்க. குழந்தை தான் பிறந்துருச்சுலடா. நீ ஏன் சிரிக்கலாம்ல? எப்ப பார்த்தாலும் உடனே மூஞ்சி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருடா. போன நீ வேற. யூ லவ் யூ அம்மா 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 அம்மா. டே போடா பேசாம. போ, அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம்டா. என்னமோப்பா கரெக்டாக சொல்கிறீங்க. குழந்தை தான் பிறந்துருச்சுலடா. நீ ஏன் சிரிக்கலாம்ல? எப்ப பார்த்தாலும் உடனே மூஞ்சி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருடா. போன நீ வேற. யூ லவ் யூ அம்மா 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 அம்மா. டே போடா பேசாம. போ, அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம்டா. பெரிய நன்றிங்க. என்னன்னு கேக்குறீங்களா? எங்களோட சீரியல் இவ்வளவு நாள் பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அடுத்த சீரியல்ல வந்துட்டு நீங்க எனக்கு போட் போடல, ஸோ உங்க கூட கோவமா தான் இருக்கோம். நானும் மல்லிகாவும் நாங்க வரமாட்டோம். ஸோ இனி அவங்களுக்காவது ஆதரவு கொடுத்து நல்லபடியா பாருங்க. நன்றி. ஆமாங்க, எங்களை நீங்கள் எல்லாருமே டீலில் விட்டீங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வெற்றி சுனிதாவுக்கும் ரகு காயத்ரிக்கும் ஆதரவு கொடுங்க. அடுத்த சீரீஸில் அவங்க என்ன நேமில் வருவாங்க, என்ன பேரு, யார் பேராக வருவாங்கலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதேமாதிரி வாட்ச் பண்ணி கொண்டு வாங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாயன் மியூசிக்காரா சீரீஸ்லேருந்து இன்னையோட முடிய போது பார்த்துட்டிங்கன்னா இனி நாங்கள் வரமாட்டோம். இந்த சீரீஸில் வரமாட்டோம், வேறு சீரீஸில் வரப்போகிறோம். ஸோ எல்லாருமே ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு தான் அதிக ஓட் போட்டிருக்கீங்க. ஓட் போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. பார்த்தீங்களா, என் ஒய்ஃப் வந்து ரெட்டப்புள்ள பெற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதையும் ரெட்டப்புள்ள பெற்றுட்டா. 2வது எனக்கு ஒரு பையனொன்று பொண்ணு. ரொம்ப ஹாப்பிங்க. மேலும் மேலும் அடுத்தடுத்த சீரீஸாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நிறம் பார்க்காம இனி ஒரு ஹீரோவாக எல்லாருமே ரசித்து ஓகே பண்ணியிருக்கீங்க. நன்றி நன்றி. அதே மாதிரி சுனியும் என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக நடித்தாங்க. தேங்க்யூ. எல்லாருமே மேலும் மேலும் பார்க்கணும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது பிடிக்கலினாலும் வெறுப்பு எது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். நன்றிங்க. இந்த ஃபைனல் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பாருங்க, கண்டிப்பா அடுத்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா சந்தோஷமா இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பிங்க. இதுல மெயினா எப்பவுமே எங்களுக்கு டெய்லியும் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேரு சாந்தி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மரியா ஸ்ரீலாங்கிறவங்களும் மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ சமீபமாக நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லோகேஸ்வரிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி.